शंभो ओम शं ओम शं ओम शं शिव शंभो ओम शं ओम शं ओम शं. ஓசூரில் அமைஞ்சிருக்கிற அருள்முருகன் கோயிலில் இருக்கிற கருமாரி அம்மனுக்கு இன்னைக்கு பூச்சொரிதல் திருவிழா நடந்திருக்கு. இன்னைக்கு பூச்சொரிதல் திருவிழா நடந்திருக்கு. அதாவது இது எதை முன்னிட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே சமயபுரத்தில் மாரியம்மனுக்கு இன்றைக்கி மாசி மாதத்தில் நடக்கிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதத்தில் வர கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பூச்சொரிதல் நடக்கும் அங்கே அம்பாளுக்கு. இதுக்கப்புறம் அம்பாள் அங்கே 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருப்பா அம்பாள். இந்த உலக மக்கள் நன்மைக்காக அங்கே சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி இருக்கா, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சேமமாக இருக்கணுங்கிறதுக்காக. அதை முன்னிட்டு நம்ம கோயிலில் நம்ம ஊரில் கருமாரி அம்மன் கண்கண்ட தெய்வம். யாருக்கு என்ன நினச்சாலும் உடனே தாய் மாதிரி இறங்குற உள்ளம் வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த அம்மன் நீங்கள் என்ன நினச்சாலும் உடனே நடக்கும். கழுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெற்றிவேர் மாலை. அந்த வெற்றியை குறிக்கிறதுக்கு அவளை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா துர்காதேவி, ஒரு பக்கம் துர்காதேவி, ஒரு பக்கம் காளி, கருமாரி அம்மன், கீழே ரேணுகாதேவி மறைஞ்சிருக்கு, பூ போட்டதுனால மறைஞ்சிருக்கு. எல்லா சுவாமியும் அங்கே இருக்கு. இந்த சன்னதியில் உட்காந்து அலங்காரம் பண்ணும்போதே அந்த அம்பாளோட உக்ரம் தெரியும், அந்த வைப்ரேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நன்னா தெரியும். இன்னைக்கு அதை முன்னிட்டு நம்ம ஒசூரில் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கோம். எல்லாம் இங்கே இருக்கிற பக்த கோடிகள் அனைவரும் எல்லாரும் வந்திருந்து வெகு சிறப்பாக புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி போயிட்டு அந்த புஷ்பத்தை அங்கே இருக்கிற இந்த அம்மனுக்கு தாய் வீடாக கருதுறது இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முனியப்பன் கோயில்னு ஒன்று இருக்குது, முனீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து சுவாமிக்கு எடுத்துகிட்டு நல்ல உக்ரமான நல்ல தாயுள்ளம் இறங்கக்கூடிய, அதாவது சிவன் அபிஷேக பிரியன், குடமாக தண்ணி ஊற்றினா போதும் அவருக்கு, வேற எதுவுமே வேண்டாம். முருகன் அலங்கார பிரியன், என்ன வேணாலும் சந்தன காப்பு விபூதி காப்பு எது வேணாலும் போடலாம், சந்தோஷமாக ஏற்றுப்பார். பெருமாளுக்கு வாசனை மலர்கள், அப்படியே வாசனை மலராக கொட்டினா அப்படியே மனம் குளிர்ந்துருவார். அதே மாதிரி அம்பாளுக்கு என்ன அப்படின்னா சோஸ்திர பிரியைன்னு பேர். அதாவது அவளை போற்றி வாழ்த்தி பாடிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்குமே அதே தான். நம்ம எப்போவுமே அவங்கள சோஸ்திரம் பண்ணி அவங்கள நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லி அவங்கள வாழ்த்தும் போது அவங்களுக்கு சந்தோஷம் வருமோ அதே மாதிரி தான் அம்பாளும் அங்கேருந்து தான் நமக்கு வந்திருக்கு. அங்கேருந்து தான் இப்போ இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாமும் வந்திருக்கு. அந்த மாதிரி அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு சோஸ்திரம். ஓம் மகாலட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவலி விநியோகः. ஓம் பிரக்ருத்யை நமः, ஓம் விக்ருத்யை நமः, ஓம் வித்யாயை நமः, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமः, ஓம் ஸ்ரத்தாயை நமः, ஓம் விபூத்யை நமः, ஓம் சுரப்யை நமः, ஓம் பரமாத்மிகாயை நமः, தாரிண்யை நமः, ஓம் கமலாயை நமः, ஓம் காந்தாயை நமः, ஓம் காமாக்ஷியை நமः, ஓம் க்ஷீரோதசம்பவாயை நமः, ஓம் அனுக்ரஹப்ரதாயை நமः, ஓம் புத்தயே நமः, ஓம் அனகாயை நமः, ஓம் ஹரிவல்லபாயை நமः, ஓம் அசோகாயை நமः, ஓம் அம்ருதாயை நமः, ஓம் தீப்தாயை நமः, ஓம் லோகசோக விநாசின்யை நமः, ஓம் தர்மநிலையாயை நமः, ஓம் கருணாயை நமः, ஓம் லோகமாத்ரே நமः, ஓம் பத்மப்ரியாய நமः, ஓம் பத்மஹஸ்தாயை நமः, ஓம் பத்மாக்ஷ்யை நமः, ஓம் பத்மசுந்தர்யை நமः, ஓம் பத்மோத்பவாயை நமः, ஓம் பத்மமுக்யை நமः, ஓம் பத்மநாபப்ரியாயை நமः, ஓம் ரமாயை நமः, ஓம் பத்மாலதராயை நமः, ஓம் தேவ்யை நமः, ஓம் பத்மின்யை நமः, ஓம் பத்மகந்தின்யை நமः, ஓம் புண்ணியகந்தாயை நமः, ஓம் சுப்ரசன்னாயை நமः, ஓம் பிரசாதபிமுக்யை நமः, ஓம் பிரபாயை நமः, ஓம் சந்திரவதனாயை நமः, ஓம்
சந்திராயை நமः ஓம் சந்திர சகோதர்யை நமः ஓம் சதுர்புஜாயை நமः ஓம் சந்திரரூபாயை நமः ஓம் இந்திராயை நமः ஓம் இந்துஷீதலாயை நமः ஓம் ஆஹ்லாதஜனன்யை நமः ஓம் புஷ்டியை நமः ஓம் சிவாயை நமः ஓம் சிவகர்யை நமः ஓம் சத்யை நமः ஓம் விமலாயை நமः ஓம் விஸ்வஜனன்யை நமः ஓம் துஷ்டியை நமः ஓம் தாரித்ர நாசின்யை நமः ஓம் வந்துட்டு அவ்வளோ சோஸ்திரம் பண்ணி எல்லாம் புஷ்பாஞ்சலி பண்ணி அப்படியே அம்மன் அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருக்கா. குளிர்ந்து இந்த மாசி வெயிலில் அம்பாள் அப்படியே குளிர்ந்து உட்காந்துட்டு இருக்கா. உள்ளே நீங்கள் போனீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். அப்படி இங்கே பக்கத்துலேயே உட்கார முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன். எது நினச்சாலும் காரிய சித்தி நடக்கும். அதே மாதிரி இந்த கோயிலில் பல சன்னதிகள் உண்டு, 12 சன்னதி இருக்குது. அங்கே இந்த அருள்முருகன் கோயிலில் கிட்டத்தட்ட பார்த்தேன்னா எல்லா சுவாமியுமே அமைஞ்சிருக்கு. முதல்ல ஆரம்பிச்சல்னா விநாயகர் சன்னதி, அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர் கூட சேர்ந்து சிவலிங்கம், அடுத்தது அருள்முருகன் நல்லா ஜெயின்ஜான்டிக்காக இருப்பார். இந்த அருள்முருகன் வந்து எல்லா இடத்துலையும் சுவாமி வந்து சின்னதாவோ என்னமோ தான் பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற அருள்முருகன் நல்லா ஜெயின்ஜான்டிக்காக நல்லா சுவாமி நல்லா அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கே. அதாவது அழகு, அந்த ஸ்மைலே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இதோட நல்லா ஜெயின்ஜான்டிக்காக நிற்பார். அடுத்தது கருமாரியம்மன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள், ஆஞ்சநேயர், நவகிரகம், காலபைரவர், துர்கை, புதுசாக நிறையா பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய பேச்சியம்மன் குழந்தை வடிவத்தில் அப்படியே பின்னாடி உக்காந்துருக்கு. அது தானாக வரேன்னு கேட்டு உத்தரவு வாங்கி அது தானாகவே வந்து அமைஞ்சு உக்காந்துருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக பிரதிஷ்டை பண்ணது. அது பல ஊரில் இருக்கிற மக்களுக்கு குலதெய்வம். அவங்கெல்லாம் அங்கே போக முடியாதவங்க இங்கே நம்ம பேச்சியம்மனை இங்கே வந்து தரிசனம் பண்ணி அம்மனோட அருள் பெற்றுக்கலாம். அந்த அம்மனை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பேச்சியம்மனை அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் அதையும் காட்டுவார், நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த அருள்முருகன் கோயிலில் நீங்கள் எல்லா விசேஷமும் ரொம்ப கிராண்டாக நடத்துகிறோம். சிவராத்திரி இப்போ தான் முடிஞ்சுது, பயங்கர கிராண்டாக நடந்தது. 6 கால அபிஷேகம், 6 கால அலங்காரம் எல்லாமே பயங்கர கிராண்டாக நடந்தது. அடுத்தது வழக்கம் போல் கிருத்திகை, சஷ்டி எல்லாத்துக்குமே முருகனுக்கு அவ்வளோ அழகாக கிராண்டாக எல்லா வாசனை திரவியங்கள் எல்லாம் அபிஷேக பொருட்கள்லாம் கொண்டு நல்ல அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முருகனை சந்தோஷப்படுத்துறது. அடுத்தது வைகுண்ட ஏகாதசியும் ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் ரொம்ப விமர்சையாக மார்கழி மாதம் 30 நாளும் 30 பாட்டு, பெருமாளுக்குள்ள 30 திருப்பாவை, 10 திருப்பள்ளி எழுச்சி, அதே மாதிரி சிவனுக்கு உண்டான 20 திருவம்பாவை, 10 திருப்பள்ளி எழுச்சி எல்லாமே பாடி சுவாமியை எழ பண்ணி அவ்வளோ அழகாக கிராண்டாக பண்ணுவா. எல்லாமே இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக அந்த சுவாமியோட திருவருள் மட்டும்தான். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ண வைக்கிறான். இன்னைக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எதேர்ச்சியாக எல்லாருக்குமே வந்து எது நினைக்கிறோமோ அதை உடனே நம்ம ஒரு மனசாரில் நம்ம வந்து அம்மன் அழகாக இருக்கே அதே மாதிரி நாமளும் வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சாலும் உடனே அது நடந்துடும். அந்த அளவுக்கு வந்து சுவாமி ரொம்ப சௌலபியமான சுவாமி. எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த சுவாமி. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்காகவும் உலக சேமத்துக்காகவும் இங்கே வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு வந்து பூச்சொரிதல் விழா நடத்தியிருக்கோம். எல்லாரும் இந்த அருள்முருகன் கோயில் ஓல்டு ஏஎஸ்டிசி ஹட்கோ ஒசூரில் ஓல்டு ஏஎஸ்டிசி ஹட்கோவில் அமைஞ்சிருக்கிற அருள்முருகன் கோயிலில் எல்லா சுவாமியும் இருக்குது. எல்லா விழாவும் சிறப்பாக நடக்குது. எல்லாரும் வந்து விழாக்கள்லையும் கலந்துக்கணும், சுவாமியோட அருளையும் பெற்றுக்குமாறு கேட்டுக்கிறேன்.